அவர்களை பரிசோதனைக்காக அழைத்துச் செல்கிறார். சில நேரத்தில் தேவையான ரத்தம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பது தெரிய வருகிறது. மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சையை தொடங்குகிறார்கள். வெளியே நின்று கொண்டிருந்த சேது ஒவ்வொரு நிமிடமும் கதவை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்தி வரும் என்று தெரியாமல் அவரது மனம் பதற்றத்தில் துடிக்கிறது. சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்து சேதுவிடம், இப்போது பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். சரியான நேரத்தில் தேவையான ரத்தம் கிடைத்துவிட்டதால் ஐஸ்வர்யாவின் உயிருக்கு இருந்த ஆபத்து குறைந்துவிட்டதாகவும் சிகிச்சைக்கு உடல் நல்ல முறையில் பதிலளிப்பதாகவும் கூறுகிறார். இதை கேட்ட சேது நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். உடனே அவர் மருத்துவரிடம் யார் ரத்தம் கொடுத்தார்கள் என்று கேட்கிறார். மருத்துவர் அங்கே நின்றிருந்த தமிழ் செல்வியை சுட்டிக்காட்டுகிறார். தமிழ் செல்வியை பார்த்தவுடன் சேதுவுக்கு வார்த்தையே வரவில்லை. சில நொடிகள் அமைதியாக நின்ற பிறகு தமிழ் செல்வி செய்த உதவிக்கு நன்றி கூறுகிறார். ராஜாங்கமும் தமிழ் செல்வியிடம் உன்னால்தான் இன்றைய ஐஸ்வர்யாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். ஆனால் தமிழ் செல்வி அதற்கு பெரிதாக எதுவும் இல்லை என்று அமைதியாக பதிலளிக்கிறார். உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் தான் மருத்துவம் படித்து வருவதாகவும் தன் கண்முன்னால் ஒருவர் உயிருக்கு போராடுவதை பார்த்து கொண்டு தன்னால் அமைதியாக இருக்க முடியாது என்றும் கூறுகிறார். யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் உதவி செய்வதுதான் மனிதநேயம் என்றும் சொல்லிவிட்டு ஐஸ்வர்யாவை சென்று பார்க்கிறமாறு சேதுவிடம் கூறுகிறார். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதை மேலும் கலங்கச் செய்கின்றன. தமிழ் செல்வியிடம் இதுவரை செய்த தவறுகளை நினைத்து அவர் உள்ளுக்குள் வருந்துகிறார். பின்னர் சேது ஐஸ்வர்யா இருக்கும் அறைக்குள் செல்கிறார். கண்களை மெதுவாக திறந்த ஐஸ்வர்யா சேதுவை பார்த்ததும் மாமா என்று அழைக்கிறார். அவளுடைய குரலை கேட்ட சேதுவின் கண்களில் கண்ணீர் வருகிறது. உயிருக்கு போராடிய நிலையில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். இனிமேல் இப்படியொரு ஆபத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது என்று அவர் அறிவுறுத்துகிறார். ஐஸ்வர்யா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தனக்கு ரத்தம் கொடுத்தது யார் என்று கேட்கிறார். அருகில் இருந்த சாவித்ரி தமிழ் செல்விதான் உனக்கு ரத்தம் கொடுத்தார் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் ஐஸ்வர்யாவின் முகம் மாறுகிறது. அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சேது ஏன் அழுகிறாய் என்று கேட்க, இது உயிர் காப்பாற்றப்பட்டதற்கான சந்தோஷக் கண்ணீர் இல்லை என்றும் தான் செய்த தவறுகளுக்கான குற்ற உணர்ச்சியால் அழுவதாகவும் ஐஸ்வர்யா கூறுகிறார். ஐஸ்வர்யா தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். தமிழ் செல்விக்கு தான் பலமுறை தீங்கு செய்திருப்பதாகவும் அவளைப் பற்றி தவறாக நினைக்க வைத்திருப்பதாகவும் அவளுடைய வாழ்க்கையை கெடுக்க பல முயற்சிகள் செய்திருப்பதாகவும் கூறுகிறார். ஆனால் இன்று தன்னுடைய உயிர் போகக்கூடாது என்று நினைத்து அதே தமிழ் செல்விதான் ரத்தம் கொடுத்து தன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள். ஈஸ்வரி உடனடியாக ஐஸ்வர்யாவை நிறுத்த முயற்சி செய்கிறார். இப்போது உடல்நிலை சரியில்லை, அதிகமாக பேசாமல் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் சாவித்ரி மட்டும் ஐஸ்வர்யா ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல வருவது போல தெரிகிறது. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று கேட்போம் என்று கூறுகிறார். ஈஸ்வரி அதை தவிர்க்க முயற்சி செய்தாலும் ஐஸ்வர்யா இந்த முறை அமைதியாக இருக்க மறுக்கிறார். மாமாவிடம் இப்போதும் உண்மையை சொல்லவில்லை என்றால் தன்னை மனிதராகவே நினைக்க முடியாது என்று கூறுகிறார். சேதுவுக்கு ஒன்றுமே புரியாமல் என்ன உண்மை என்று கேட்கிறார். அப்போது ஐஸ்வர்யா பல நாட்களாக தன் மனதுக்குள் மறைத்து வைத்திருந்த மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தமிழ் செல்வி தனது அப்பாவுக்கு தொலைபேசியில் பேசி அந்த திருமணம் நடக்க காரணமாக இருந்ததாக நினைத்து சேது அவளை விட்டு விலகியிருந்தார். ஆனால் அந்த தொலைபேசி அழைப்பை செய்தது உண்மையில் தமிழ் செல்வி இல்லை என்றும் அந்த அழைப்பை செய்தது தான் என்றும் ஐஸ்வர்யா ஒப்புக்கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் செல்வியின் குரலைப் போலவே பேசியது தான் என்றும் கூறுகிறார். இந்த உண்மையை கேட்டவுடன் அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். சேதுவின் முகத்தில் கோபம் தெரிகிறது. இதுவரை தமிழ் செல்வியை சந்தேகப்பட்டு அவளிடம் காட்டிய கோபம் அனைத்தும் பொய்யான ஒரு சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டது என்பதை அறிந்ததும் அவர் தன்னையே குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஐஸ்வர்யா அங்கேயே நிற்காமல் முழு உண்மையையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். தனக்கு சேதுவின் மீது அதிகமான காதல் இருந்ததாகவும் அவரை வேறு யாரிடமும் விட்டுக் கொடுக்க மனம் தயாராக இல்லை என்றும் கூறுகிறார். சேது தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் அந்த தவறான தொலைபேசி அழைப்பை செய்ததாகவும் தமிழ் செல்வியின் குரலைப் போல பேசி குடும்பத்தையே தவறாக வழிநடத்தியதாகவும் ஒப்புக்கொள்கிறார். அதைவிட பெரிய அதிர்ச்சியாக இந்த யோசனை தனக்கு மட்டும் வரவில்லை என்றும் ஈஸ்வரிதான் தன்னை இந்த பாதையில் செல்ல தூண்டியதாகவும் கூறுகிறார். உடனே அனைவரின் பார்வையும் ஈஸ்வரியின் மீது திரும்புகிறது. ராஜாங்கம் கடும் கோபத்துடன்